அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு இன்று காலையிலிருந்து பல மாணவர்கள் சார் கட் ஆஃப் எவ்வளவு வந்திருக்கும் என்கிற சந்தேகத்தை நீங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கட் ஆஃப் மதிப்பெண் சொல்வதற்கு முன்பு நேற்று நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு பற்றி டிஎன்பிசியிடம் சில வினாக்களை எழுப்ப வேண்டியது இருக்கிறது. டிஎன்பிசியிடம் வைக்கக்கூடிய முதல் சந்தேகம் என்பது என்னென்னா, நீங்கள் குரூப் 4க்கு வழங்கியிருந்த பாடத்திட்டம், இந்த சிலபஸ் நீங்கள் பாருங்கள். அதாவது நேற்று நடந்த குரூப் 4 தேர்வு தமிழ் கடினமாக இருந்தது, பொது அறிவு ஈஸியாக இருந்தது அல்லது கடினமாக இருந்தது என்கிற சந்தேகத்திற்கு நாம் போகவே வேண்டாம். முதல் சந்தேகம் என்பது என்ன அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கு வழங்கி இருந்த பாடத்திட்டத்தில் பாருங்களேன், ஜெனரல் ஸ்டடீஸ் பொது அறிவு பகுதி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். அப்போ இங்கே குறிப்பிடப்பட்டிருந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன, 10ஆம் வகுப்பு தரம் என்றால் என்ன? ஏன்னா இது ஜெனரல் ஸ்டடீஸ்லையும் இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பாருங்க, பொது தமிழ் பகுதியிலையும், பொது தமிழ்லையும், அதாவது தமிழ் மற்றும் பாருங்க, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் என்கிற வார்த்தையை டிஎன்பிசி குறிப்பிட்டிருந்தார்கள். அப்ப டிஎன்பிசி வழங்கி இருந்த குரூப் 4 பாடத்திட்டம் சிலபஸ்ல குறிப்பிடப்பட்டிருந்த அந்த 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் என்பது எதை குறிப்பிடுகிறது என்கிற விளக்கத்தை தயவு செய்து டிஎன்பிசி வழங்க வேண்டும் என்று தேர்வாளர்கள் சார்பாக நான் இப்பதிவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அப்ப இந்த 10ஆம் வகுப்பு தரம் பாருங்க, 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள்லேருந்து கேள்வி வருமா, அல்லது நாங்கள் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கோம், டிஎன்பிசி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சிலபஸில் இருந்து தான் கேள்வி வரும்னா, அப்போ எதற்காக இந்த வார்த்தை நமக்கு தேவையில்லை. அப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு நாங்கள் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கோம், அந்த சிலபஸ்ல இருந்து நாங்கள் வினாக்களை கேட்போம், மாணவர்கள் பதில் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தேர்வாளர்களும் தெளிவாக தேர்விற்கு செல்வார்கள். சரிங்களா? ஏன்னா நேற்று நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு பாருங்க, இதற்கு முந்தைய தேர்வு மாணவர்களுக்கு ஓரளவாவது படித்த மாதிரி இருக்கும். சார் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம், ஆன்சர் வரலை, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை, நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகிடுவோம் என்கிற நம்பிக்கை, அதாவது தேர்வு முடிவு அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அடுத்தடுத்த தேர்வில் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்கிற நம்பிக்கையை கடந்த கால டிஎன்பிசி தேர்வுகள் வழங்கியது. ஆனால் நேற்றைய தேர்வு நம்ம இங்கேயே இருக்கலாமா அல்லது எக்ஸாமுக்கு படிக்கவே வேண்டாமா, இந்த ஃபீல்டை விட்டே நம்ம போயிடுவோமா, அல்லது தேர்விற்கு நமக்கு தகுதியே இல்லையா என்கிற பல சந்தேகங்கள், பல குழப்பங்களை மாணவர்கள் மத்தியில் எழுப்பி இருக்கிறது. ஏன்னா கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் சிலபஸ்க்குள்ளதான் கேட்டிருந்தீங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. சிலபஸை தாண்டி வெளியில் போகலை. ஆனால் பிரச்சனை அது எங்கே இருக்கிறது? இந்த 10ஆம் வகுப்பு தரம் மாணவர்கள் பாருங்களேன், 2005ஆம் ஆண்டு எடிஷனில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் 2015 வரை இருந்தது, தற்போது இருக்கக்கூடிய எல்லா பாட புத்தகங்களையும் மாணவர்கள் படித்து சென்றாலும் தேர்வில் பல வினாக்கள் எங்கிருந்து கேட்கப்பட்டு இருந்தது என்று மாணவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் டிஎன்பிசி இப்பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது, இந்த 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்ன என்கிற விளக்கத்தை மட்டும் எங்களுக்கு வழங்கினால் ஓரளவு மாணவர்கள் தெளிவு பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். சரி, ஏன் இந்த ஆதங்கம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் 2A தேர்வு, ஏன்னா குரூப் 4 தேர்வில் பொது தமிழ் மட்டும் இருந்தது, பிரச்சனை இல்லை. ஆனால் குரூப் 2A தேர்வை பொறுத்த வரைக்கும் பொது ஆங்கிலம் மற்றும் பொது தமிழ் என்கிற 2 இருக்கிறது. அப்ப எப்பயுமே பாருங்க, பொது ஆங்கிலம் எளிமையாகவும் பொது தமிழ் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். லாஸ்ட் குரூப் 2லையும் இது நடந்தது. சரிங்களா? அப்ப அடுத்து வரக்கூடிய குரூப் 2A தேர்விலாது பொது ஆங்கிலம் மற்றும் பொது தமிழ் 2ற்கும் சம அளவில் வினாக்கள் கேட்கப்படுமா என்கிற சந்தேகமும் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஒருவேளை பாருங்க, பொது ஆங்கிலம் டஃப் அப்படின்னா கடினம் என்றால் பொது தமிழும் கடினமாக இருக்கட்டும், அல்லது பொது ஆங்கிலம் ஈஸியாக இருந்தால் பொது தமிழும் ஈஸியாக இருக்கட்டும்
ஸோ அதுதான் மாணவர்களுடைய அடுத்த கோரிக்கையாகவும் இருக்கிறது. சரிங்களா? இதையும் டிஎன்பிஎஸ்சி கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேர்வாளர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நேற்று நடந்து முடிந்த குரூப் 4 தேர்விற்கான கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளவாக இருக்கும்? சரிங்களா? பாருங்க, தேர்விற்கு எப்படி நீங்கள் தயாராகி இருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பொது தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 80 வினாக்களுக்கு மாணவர்கள் சரியாக பதில் அளிக்க முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, கணிதம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20 வினாக்களுக்கு கட்டாயம் மாணவர்களால் எளிமையாக பதில் வழங்க முடியும். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் பொது அறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, பொது தமிழை ஒப்பிடும்போது பொது அறிவு பகுதி ஓரளவு எளிமையாகவே இருந்தது. சரிங்களா? நீங்கள் பதற்றம் இல்லாமல் நிதானமாக பதில் வழங்கி இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஒரு 55 60 வினாக்களுக்கு சரியாக பதில் அளித்திருக்க முடியும். சரிங்களா? நான் பாருங்க, ஏறக்குறைய இன்று கேட்ட எல்லா மாணவர்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்க ஒரு 50 ஒரு 55 மாணவர்கள்ட்ட நான் கேட்டிருப்பேன். மாணவர்கள் யாருமேவும் பொது தமிழில் 90 அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரு 82, 83, அதுக்கடுத்து 76, 78 இந்த மாதிரி மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 90, நான் பொது தமிழில் 90 வினாக்களுக்கு சரியாக பதில் வழங்கி இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஒரு டிஎன்பிஎஸ்சினுடைய அஃபீஷியல் கீ வந்தால் இது மாறலாம். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் கீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் கட்டாயமாக கட் ஆஃப் மதிப்பெண் சொல்ல முடியும். ஒரு டென்டேட்டிவாக இதை நம்ம சொல்கிறோம். மாணவர்கள் இதை டிஎன்பிஎஸ்சினுடைய அஃபீஷியல் கீ வர வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். அஃபீஷியல் கீ வந்ததுக்கு அப்புறம் மாணவர்கள்ட்ட கேட்டு கட்டாயம் இவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் என்பதையும் நாம் அடுத்த பதிவில் கட்டாயம் பதிவு செய்கிறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 155 160. சரிங்களா? இப்போ பாருங்க, 160 வினாக்களுக்கு மேல் சரியாக பதில் வழங்கி இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் இந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 155க்கு மேல எதிர்பார்க்கலாம். இது கொஞ்சம் கூடலாம் அல்லது குறையலாம். என்னை பொறுத்தவரை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கூடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா மாணவர்கள் போன ஆண்டை ஒப்பிடும்போது, போன குரூப் 4 தேர்வை ஒப்பிடும்போது இந்த குரூப் 4 தேர்வு கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. அதனால் 160க்கு மேலே போட்டவங்க தைரியமாக இருங்க. 155க்கு மேலே போட்டவங்க எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சினுடைய அதிகாரப்பூர்வ ஆன்சர் கீ வரட்டும். மாணவர்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு கட்டாயம் இவ்வளவு கட் ஆஃப் என்பதையும் நாம் அடுத்த பதிவில் பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.